الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله مولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாமும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நடிச்சுவற்றினை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் 9வது தராவிஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இங்கு அமரக்கூடிய தௌஃபீகினை கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான படிப்பினை வைத்திருக்கின்றான். பலவிதமான படிப்பினையான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் விடவும் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட இறை வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இறை நேசர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக அவுலியாக்கள், இறை நேச செல்வந்தர்கள், அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது, எந்தவித கவலையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்ட அந்த அவுலியாக்கள், இறை நேசர்கள் இருக்கிறார்களே, யத்தகூன், தக்வாவுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது. ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு தனி ஒரு வாக்குறுதி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் என்றும் மாற்றம் இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளில் எப்பொழுதும் மாற்றம் நிகழாது என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் இறை நேசர்களை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எல்லோரும் இறை நேசர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு முதலாவதாக இறை நேசர்கள் யார், இறை நேசருடைய அடையாளம் என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், அவுலியாக்கள் என்றால் யார் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை பார்த்தால், யாருடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வருமோ, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, இறை அச்சம் வருமோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அவுலியாக்கள், இறை நேச செல்வந்தர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வேறு தடவையும் நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை திறந்து விடக்கூடிய திறவுகோலாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நினைவை திறந்து விடக்கூடியவர்களாக சில திறவுகோள்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு வரும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் இறை நேசர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணங்களில் என்ன வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வர வேண்டும். அப்படி வருகிறது என்று சொன்னால் அவர்கள்தான் உண்மையான இறை நேசர்கள், அவர்கள்தான் உண்மையான இறை நேசர்கள். இப்படிப்பட்ட இறை நேசர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் இறை நேசர்களை இன்று நேசிப்பது கிடையாது. அல்லாஹ்வை நேசம் கொண்டவர்களை, அந்த இறை நேச செல்வந்தர்களை, அந்த வழிமார்களை இன்று பெரிதாக நினைப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஹஸரத் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு
அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், என்னுடைய நேசனை, நான் நேசித்த ஒரு மனிதனை யார் பகைத்துக் கொள்கிறார்களோ அவரோடு நான் போர் தொடுக்க ஆசைப்படுகிறேன், நான் அவரோடு போர் பிரகடனம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நேசித்த ஒரு மனிதன், முதலில் மனிதன் அல்லாஹை நேசித்தால் இறுதியில் தான் அல்லாஹ் மனிதனை நேசிப்பான். அப்படி நேசித்து விட்டால் அந்த மனிதனை, அல்லாஹ் நேசித்த மனிதனை யார் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் போரிட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை தவிர வேறு எதை கொண்டும் ஒரு அடியான் என்னிடத்தில் நெருங்க முடியாது. அல்லாஹ் விரும்புகிற செயல், அல்லாஹ் கடமையாக்கின அந்த கடமை, இந்த இரண்டு விஷயங்கள் தவிர்த்து வேறு எதை கொண்டும் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அல்லாஹ் கடமையாக்கியது என்று சொன்னால் இன்று ஃபர்லாக இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் அதுதான் கடமையாக்கியது. அல்லாஹ் விரும்புகின்ற அமல் என்று சொன்னால் இதற்கும் மேற்பட்ட அமல்கள், அதாவது நஃபிலான கூடுதலான அமல்கள் நாம் செய்யும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானதாக ஆகிறது. இப்படி இரண்டு விஷயங்களை கொண்டுதான் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி கூடுதலான நஃபிலான அந்த வணக்கங்களை கொண்டு ஒரு அடியான் என்னிடத்தில் நெருங்கும் பொழுது அவன் என்னிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருப்பான். இறுதியில் நான் அவனை நேசிப்பேன். அல்லாஹ் நேசித்து விட்ட அடியானே, அல்லாஹ் இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி சொல்கிறான் என்று சொன்னால், இறுதியில் நான் மனிதனை நேசிப்பேன். நான் நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் கேட்கின்ற அந்த செவியாக, அவன் நடக்கின்ற அந்த காலாக நான் ஆகிவிடுவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை நேசம் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அதே போன்று கூடுதலான நஃபிலான வணக்கங்களை நாம் செய்கிற பொழுது, அப்படி செய்து கொண்டே வருகையில் நாம் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி நெருங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது இறுதியில் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். அப்படி நேசித்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு சலுகையை கொடுக்கிறார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த மனிதன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினார், அந்த மனிதன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன், அவனுக்கு நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு இறை நேசன், நான் நேசித்து விட்ட ஒரு நேசனை அவனுடைய உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் கொள்கிறேன், நான் இந்த விஷயத்தில் தயக்கம் கொள்வதை போன்று வேறு எந்த செயலிலும் நான் தயக்கம் கொள்வதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம்மை நேசிக்கும் பொழுது நம்முடைய உயிரை கைப்பற்றவும் அல்லாஹ் தயங்குகிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இறை நேசர்கள் தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஒரு இறை நேசரை நாம் நேசிக்கும் பொழுது பல சலுகைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் நபிமார்கள் அல்ல, அந்த மனிதர்கள் அறப்போரில் சென்று ஷஹீதான மனிதர்களும் அல்ல. ஆனால் அந்த மனிதர்களுடைய அந்தஸ்தை பார்த்து, நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பை, அந்த கண்ணியத்தை பார்த்து நபிமார்களும் அறப்போரில் தன்னுடைய உயிரை விட்டு அந்த ஷஹீதுகளும் பொறாமை கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் அந்த மனிதர்கள் இரத்த பந்தத்திற்காகவோ சொந்த பந்தத்திற்காகவோ சேராமல், கொடுத்து வாங்கக்கூடிய அந்த செல்வங்களுக்காக வேண்டி சேராமல், முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி நேசித்து விட்டவர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். அந்த கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் போரில் ஷஹீதாகிய அந்த ஷஹீதுகளும் பொறாமைப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், இறை நேசர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை
நேசர்களை பற்றியும் அல்லாஹ் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட், அந்த பரிசை பற்றியும் சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, وَمَن يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ وَالَّذِينَ آمَنُوا فَإِنَّ حِزْبَ اللَّهِ هُمُ الْغَالِبُونَ. அல்லாஹ்வையும் ரசூலையும் முஃமின்களையும் யார் நேசர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கூட்டம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் இறை நேசர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நேசம் கொள்கிறார்கள், ரசூலை நேசம் கொள்கிறார்கள், முஃமின்களை நேசம் கொள்கிறார்கள். இதுதான் ஒரு இறை நேசருடைய குணம். இப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய கூட்டம் என்பதாக இறை நேசர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, பலாமன் அவுஃபா பிஅஹதிஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யார் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் காயப்படுத்துவது கிடையாது, அவர்களை குற்றம் பிடிப்பது கிடையாது. அல்லாஹ் தான் அஞ்சி நடப்போரை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு இறை நேசர் எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி அஞ்சக்கூடிய அந்த இறை நேசருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை அல்லாஹ்வுடைய கூட்டம் என்பதாகவும் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறான். இதுதான் ஒரு இறை நேசருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். அப்படிப்பட்ட இறை நேசர்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியோ, சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் சஹாபாக்கள் எப்படியோ, அதே போன்றுதான் இன்று இறை நேசர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் தோழமை கொள்ள வேண்டும், அவர்களோடு நாம் இருக்க வேண்டும். இரண்டு விஷயங்கள், ஒன்று அவர்களோடு நாம் இருக்க வேண்டும், இரண்டாவது நாமும் இறை நேசர்களாக ஆக வேண்டும். எல்லா மனிதர்களும் இறை நேசராக ஆகலாம், எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வை இறை நேசம் கொண்டவர்களாக ஆகலாம். ஆனால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதராக ஆகுவதுதான் மிகவும் கடினமானது. அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அல்லாஹ் ஒரு எளிதில் ஒரு மனிதனை நேசித்து விடுவது கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால், தன்னுடைய உடலையும் தன்னுடைய உள்ளத்தையும் முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினால், முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நேசிப்பார். ஒருவேளை நாம் நேசித்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நேசித்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் எவ்வாறெல்லாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறானோ, வேறு எந்த ஒரு காரணத்துக்காக நேசிக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிப்போம். அல்லாஹ்வை நேசிக்கும் பொழுது மனிதர்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிப்போம். அப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் மனிதர்களை நேசிக்கும் பொழுது நாம் நல்லவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி சிறந்தவர்களாக நல்லவர்களாக நாம் ஆகிவிடும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதற்கு உதாரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜனாசாவை கொண்டு செல்கிறார்கள். சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த மனிதர் நல்லவர், நன்மை செய்தவர், நற்செயல்கள் செய்தவர் என்று புகழ்ந்துரையாடினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜபத், ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உறுதியாகி விட்டது என்று சொல்லி காட்டினார்கள். பிறகு இரண்டாவதாக ஒரு ஜனாசா வருகிறது. சஹாபாக்கள், நபித்தோழர்கள், மனிதர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த மனிதர் தீயவர், தீமை செய்தவர், இவர் தீயவர் என்பதாக இகழ்ந்தார்கள் அந்த மனிதரை. இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், எது உறுதியாகி விட்டது யா ரசூலல்லாஹ்? ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்கிறீர்களே, வஜபத் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக நபியிடத்தில் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் முதலில் ஒரு மனிதரை நீங்கள் புகழ்ந்தீர்கள், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். பிறகு இரண்டாவதாக ஒரு மனிதரை நீங்கள் இகழ்ந்தீர்கள், அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இந்த பூமியில் உங்களை அல்லாஹ் சாட்சியாளராக ஆக்கியிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, நன்மை செய்பவர்களாக, இறை அச்சம் கொண்டவர்களாக வாழ்கிற பொழுது அதே நிலையில் நமக்கு மரணம் வந்து விட்டால், நம்முடைய ஜனாசா இந்த பள்ளியிலிருந்து கபூர்ஸ்தானுக்கு கொண்டு செல்லும் பொழுது மக்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் கவனிக்கிறார். மக்கள் சொல்லக்கூடிய அவர்கள் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார்.
நாம் மக்களிடத்தில் நல்லவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் நேசித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நல்லவர்களாக இருப்போம். அப்படி நல்லவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மிடம் பழகி கொண்ட அந்த மனிதர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சொல்வார்கள், இந்த மனிதர் நல்லவர், இந்த மனிதர் இறை நேசம் கொண்டவர், இந்த மனிதர் தக்வா உடையவர் என்று சொல்வார்கள். இதை வைத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதை வைத்தும் கூட அல்லாஹ் சூனத்தை கொடுப்பான். அப்படி ஒரு காரணம் இல்லை என்று சொன்னால், பள்ளிக்கு வரவில்லை என்று சொன்னால், தக்வாதாரியா நாம் ஆகவில்லை என்று சொன்னால், மனிதர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கவில்லை என்று சொன்னால், ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி மனிதர்கள் நாம் பேசிக்கொண்டோம் பழகிக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய ஜனாசா எடுத்து செல்லும் பொழுது மனிதர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதன் தேவைக்காக வேண்டி பழகியவன், இவன் பள்ளிக்கு வராதவன், தொழுகையாளி அல்ல என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியில் உங்களை அல்லாஹ் சாட்சியாளராக ஆக்கி இருக்கின்றார். யாருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறதோ அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் சாட்சியாளராக ஆக்கி இருக்கிறார். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கவனிக்கிறார். என்கிற பொழுது நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் இறை நேசர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இறை நேசர்கள் நேசிப்பவர்களாக இருக்கோம் என்று சொன்னால், மனிதர்களை ஏதோ ஒரு தேவைக்காக அல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் பழகினோம் என்று சொன்னால், அந்த மனிதர்கள் எல்லாம் நாம் இறந்து விட்ட பிறகு சொல்வார்கள், இந்த மனிதர் நல்லவர். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கினை கொடுப்பானாக. அப்படி நாம் இறை நேசர்களாக இருக்கும் பொழுது, நாமும் இறை நேசராக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான ஒரு சலுகைகளை கொடுக்கிறார். இறை நேசர்களாக எப்படி ஆக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு வ கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள். இந்த உலகத்தில் யார் உண்மையாளராக இருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக வேண்டி உண்மை பேசுகிறார்களோ, முழுக்க முழுக்க உண்மையாளராக இருக்கிறார்களோ, அவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களும் சரி, அதற்கு பின்தொடர்ந்த இமாம்களும் சரி, தன்னோடு இருந்த தோழமை கொண்ட நண்பர்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களும் இறை நேசர்களாக இருப்பார்கள், அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய ஒரு மாமேதை இருந்தார், அவரோடு நான் 2 வருடம் தொடர்பில் இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒருவேளை அது கிடைக்காவிட்டால் நான் அழிந்திருப்பேன் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் உண்மையானவர்கள் என்று சொன்னால் நபிமார்கள், நபி அவர்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் சஹாபாக்கள், அதற்கு பின்தொடர்ந்து அவர்கள் பின்பற்றியவர்கள் தான் வலிமார்கள். அவர்களோடு நாம் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய உள்ளங்களில் இதை அச்சம் வந்துவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் தக்வார்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு என்ன வழி என்பதையும் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையானவர்களோடு இருங்கள் என்பதாக. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹந்தரா ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பதற்காக சந்திக்கிறார்கள். ஹந்தரா சொல்கிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹந்தரா முனாஃபிக் ஆகிவிட்டார். ஹந்தரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னை சொல்கிறார்கள், நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேன். உடனே அபூபக்கர் சித்திக் சொல்கிறார்கள், அல்லாஹ் தூயவன், என்ன ஆனது உங்களுக்கு, என்ன விஷயம் என்பதாக கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் ஹந்தரா சொல்கிறார், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள், நரகத்தை பற்றி சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையில் நாம் ஏதோ அங்கே இருப்பது போல் தோன்றுகிறது. அந்த நினைவுகள்லாம் நமக்கு இருக்கிறது, அதை கண்கூடாக பார்ப்பது போல இருக்கிறது. ஆனால் நபி அவர்களை விட்டும் வந்ததற்கு பிறகு வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு மனைவியை பார்க்கிறோம், மக்களை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த நினைவு, சொர்க்கம் நரகத்துடைய அந்த நினைவு எல்லாம் எங்களுக்கு மறந்து விடுகிறது. இந்த மறந்து விடுகிறது என்பதை தான் ஹந்தனா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் சத்தியமாக எனக்கும் இதே நிலைதான்.
நானும் இதை தான் சந்திக்கிறோம், இந்த நிலையை தான் சந்திக்கிறோம் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டு சஹாபாக்களும் நபி அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இதே விஷயத்தை முறையிடுகிறார்கள். இதனை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அத்தகைய அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக நான் கூறுகின்ற இந்த நிலைவை, நான் எந்த விஷயத்தை உங்களிடத்தில் நான் சொல்கிறேனோ அந்த விஷயத்தை நீங்கள் எண்ணுபவர்களாக, அதை நினைவு கூறுபவர்களாக, அதே போன்று இறை எண்ணத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில், எப்பொழுதும் நீங்கள் இறை எண்ணத்தில் இருந்தால், இறை எண்ணத்தில் அல்லாஹ்வை எண்ணக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை, நீங்கள் வெளியே சென்றாலும், நீங்கள் அந்த பள்ளியிலிருந்து நீங்கள் வெளியே சென்றாலும், இது எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டுவிட்டு வெளியே நீங்கள் சென்றாலும் கூட உங்களிடத்தில் வானவர்கள் இருப்பார்கள். வானவர்கள் உங்களோடு வந்து உங்களிடத்தில் கை கொடுக்குவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் இறை எண்ணத்தோடு முழுக்க இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சலுகை, வானவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்கள் நம்மோடு கை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். நாமும் இறைநேசர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ரை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கிறார், அல்லாஹ்வை முழுக்க நாம் நேசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை முழுக்க அஞ்சுபவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த அமல்களை எல்லாம் சிறப்பாக காட்டி தந்தார்களோ அந்த அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய மனிதர்களாக ஆகிவிடும் பொழுதுதான் நாம் ஒரு உண்மையான இறைநேசராக ஆக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் கேட்கிறார்கள், உங்களின் நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்கும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்று யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது என்று கேட்கும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் பின்தொடர்ந்து சென்றேன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்று யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது என்று கேட்கும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் என்பதாக சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்று யார் நோயாளி நலம் விசாரித்தது என்று கேட்கும் பொழுதும் கூட ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், நான் நோயாளி நலம் விசாரித்தேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் யார் மொத்தமாக செய்கிறார்களோ, இந்த விஷயங்கள் எல்லாம் யார் மொத்தமாக செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் விடாமல் இருப்பதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முதலில் நோன்பு நோக்க வேண்டும், இரண்டாவதாக நபி அவர்கள் கேட்டது ஜனாசாவை பின்தொடர வேண்டும், மூன்றாவது ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், நான்காவதாக நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும். இந்த 4 பண்புகள், இந்த 4 விஷயங்கள் ஒரு மனிதரிடத்தில் இருந்து இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதரை சொர்க்கவாசியாக ஆக்கி விடுவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இறை நேசர்கள். இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள், அப்படிப்பட்ட குணங்களை பண்புகளை கொண்டவர்கள் எல்லாம் இறை நேசர்கள். அவர்களை நாம் நேசிக்கும் பொழுது நாமும் இறைநேசம் கொண்டவர்களாக இறை அல்லாஹ்வை எப்போதும் நினைவு கூறுவதாக ஆகிவிடும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய சான்று மிகவும் முக்கியமானது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள். அந்த உண்மையாளர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இப்பொழுது யார் இருக்கிறார் என்று சொன்னால் அது இறை நேசர்கள் தான், வலிமார்கள் தான். அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் தக்வாதாரியாக ஆகிவிடும், நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சுபவனாக ஆகிவிடும். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட தௌஃபீக்கினை கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நேசர்கள் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. இறை நேசர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா